Hi all, welcome back to our channel. Usually நம்ம working women இருந்தா சண்டே தான் எல்லாமே மற்ற வேலை எல்லாமே பார்ப்போம். ஆன்லைன் ஷாப்பிங் பிரிக்கிறது அது கூட நான் வந்து சண்டே தான் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம வந்து அத்தையோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி, அப்புறம் ஷூராக் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் அண்ட் 5K கார் கேரோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, ஈவினிங் வந்து கச்சாயம் ரெசிபி பண்ணோம், அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மார்னிங் 5 AM ஹஸ்பண்ட் லேட் நைட் வந்ததுனால சாப்பிட்டுட்டு அவரே கழுவி வச்சிட்டாரு. ஹஸ்பண்ட் போரோசில் பிராண்டோட டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதோட லெட் மட்டும் பிளாஸ்டிக், பட் செம்ம ஏர் டைட், எதுவுமே லீக் ஆகாது. ரசம் எல்லாமே கொடுத்து விடலாம். அத்தை வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது அப்படியே எடுத்து முடக்குன்னு நிற்கிற இடத்துல குடிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு, சரி அவசரமாக இருக்கும்போது ஓகே, எல்லாத்தினாலையும் முடியாது, முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும். சிப் பை சிப், அதாவது நம்மளோட எச்சையோட நல்லா கலந்து அதுக்கப்புறம் குடிக்கணும். அட்லீஸ்ட் மார்னிங் குடிக்கிறது மட்டுமாவது நீங்கள் அந்த ரொட்டீன் கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அடிக்கடி யூரின் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா வந்து தண்ணி ஒரு டம்ளர் ஃபுல்லாகவே குடிச்சிருவோம், அப்போ வந்து கிட்னி உடனே ப்ராசஸ் பண்ணி நமக்கு யூரின் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணாமல் ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிக்காமல் கொஞ்சமாக குடிச்சிருங்க. ஒரு 4-5 சிப் மட்டும் அப்பப்போ குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாயில் ஸ்மெல் வர்றது கூட வராது. ஏன்னா அப்பயும் நல்லா கிளென்ஸ் ஆகிடும், மவுத்தும் கிளென்ஸ் ஆகிடும். உங்களுக்கு லோடு வந்து கிட்னிக்கும் அதிகமாக லோடு கொடுக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி பொறுமையாக தண்ணி குடிங்க. சிங்கோட அவுட்லெட்டில் பூரா கரப்பம்பூச்சிலாம் வந்துடும்ன்ட்டு அத்தை இப்படி ஃப்ளாஸ்கோட மூடி ஒன்று வச்சுருவாங்க. மில்க் குக்கரில் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஓரளவுக்கு 250 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவேன். இது வாங்கி 5 years ஆக போகுது. அதிகம் பிறந்தோன்னே வாங்கினோம். அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வாங்கியிருந்தோம். அதை நைட்டே அரிஞ்சு வச்சாச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு ஒரு 1/4 கப் எண்ணெய் விட்டு வெண்டைக்காய் பொரிச்சிடலாம். பொரிச்சு முடிச்சோன்னு இருக்க எண்ணெய் எடுத்து வச்சுருங்க. அதுலேயே நம்ம வந்து மசாலாவும் தாளித்து குழம்பும் வச்சுருவோம். நெக்ஸ்ட் எண்ணெய் விட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப 2 3 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி போட்டு வணக்கிடுங்க. குழம்புக்கு ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை 1-2 அரைச்சி இது கூடயே நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருந்த வெங்காய தக்காளியும் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, நம்ம வணக்கி வச்ச வெண்டைக்காய், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு எடுத்திருந்த புளியோட தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம், இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மோஸ்ட்லி குக் பண்ணும்போதே சிங்கில் இருக்க வெசல்ஸ் எல்லாமே ரீயூஸ் பண்ணிவிடுங்க. 80% ஓரளவுக்கு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சைட் பை சைட் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ கிச்சன் ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் இருக்கலே பெரிய பாத்திரத்தில் அப்படியே பாத்திரம் கழுவுன தண்ணியை அப்படியே சேமிச்சுட்டே வருவேன். அதுக்கப்புறம் அதை கடைசியாக ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டா நமக்கு அந்த வேஸ்டெல்லாம் போயிடும். அதிகனுக்கு வந்து ஆக்சுவலி கோல்டு, ஃபீவர் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டயர்டாகவே இருந்தார். எப்போவுமே எந்திரிச்சு வந்து என்ன டேன்னு கேட்டுட்டு கேலண்டர் கிழிப்பார். இன்றைக்கி அதுவே முடியல, ரொம்ப கை கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டாரு. நம்ம ஷூராக் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்குங்கனால நாங்கள் க்ளோஸ்டு டைப்பாக வாங்கியிருக்கோம். அப்போ தான் பூச்சி பூரெல்லாம் ஏறாது. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா திங்ஸும் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம வந்து கூட்டி விட்டுடலாம். ஷூராக்கை வந்து கொஞ்சமாக இந்த பக்கமாக நெவுத்தி விட்டுட்டு அதையும் நான் தொடச்சி விட்டுறேன். நான் வந்து ஆல்ரெடி தீபாவளி கிளீனிங் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வுட்டன் ஃபர்னிச்சர்ஸ்க்கு எல்லாமே கோகனட் ஆயில் தடவணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஷூராக்கு தடவும் போது நீங்கள் உடனே வந்து லைனரோ இல்லை நியூஸ் பேப்பரோ போடுவீங்க. ஸோ அப்படி போடாமல் நல்லா வந்து ஊற விடணும். ஒரு 1/2 hour 1 hour விட்டிங்கன்னா அந்த சர்ஃபேஸே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்.
சாப்பிங் போர்டில் எப்படி நீங்கள் என்ன தடவை வச்சோன்னே அது அப்சர்வ் ஆகுமோ அது மாதிரி இந்த சர்ஃபேஸ் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை ஷீட்டோ போட்டுக்கலாம். எனக்கு ஷீட் வந்து அதுக்கப்புறம் எடுத்து அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முடியாதுங்கனால நான் நியூஸ் பேப்பர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். டக்குன்னு வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எது சௌகரியமோ அதை பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வுட் பாலிஷோட ஸ்ப்ரேவும் இருக்குது, அதை நீங்கள் ஈஸியாக வாங்கியும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் வியர், டெய்லி வியர், ஸ்போர்ட்ஸ் ஷூ அப்படின்னு எல்லாமே தனித்தனியாக வச்சிடுறேன். என்னோட வந்து நான் எப்போவுமே வந்து பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நான் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டுட்டு அப்படியே வெளியில் ஒட்டி வச்சுருவேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ்க்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வச்சுக்கலாம். இதுக்குன்னு ஒரு தனி ஆர்கனைசரும் வாங்க வேண்டியதில்லை. இப்போ வந்து ஷூ ஃபிக்ஸ் கிடைக்கிது. இதையும் நீங்கள் வந்து உங்களோட செப்பல் ஸ்டாண்ட்லேயே வச்சுருங்க. இது வந்து 40 rupees ஃபெவிகால் பிராண்டோடது நல்லாயிருக்கு. இதை வந்து நீங்கள் எந்த சர்ஃபேஸ் எந்த இடம் பிஞ்சு போச்சோ ஷூலேயோ செப்பல்லையோ அதில் தடவி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸை உணரட்டும் அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் ஒரு 4-5 நிமிஷம் அதுக்கு அமுத்தி பிடிச்சிருங்க. அப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு 8-12 மணி நேரம் அதை நல்லா காய விட்டுட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு வெயில் வந்திருக்கு. நிழலில் வேப்பந்தலையை வந்து நான் காய வச்சுருக்கேன். இது நல்லா நிழலில் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ நீம் பவுடர் வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து எப்படின்னா ஒரு கண்டெய்னர்னா நீங்கள் அதில் வந்து 1/4 பங்கு வந்து நீம் பவுடர், நீங்கள் நான் சின்னதாக தான் நான் வச்சுருக்கேன் பாத்ரூமில். ஸோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஓகே, மேபி இப்போ இது இருக்குது. ஸோ இது குட்டியான கண்டெய்னர்னா ஒரு 1/4 பங்கு வந்துட்டு நீங்கள் வந்து நீம் பவுடர் வேப்பன் தலையோட பொடி சேர்த்துட்டு மீதி வந்து ஒரு 3/4 இதுக்கு வந்துட்டு முல்தானி மிட்டி, ஓகேவா, அதை கலந்துக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கலந்து முடிச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணணும். குளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போகணுன்னே நல்லா அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். உங்களுக்கு ஆக்னி இருந்துச்சுன்னா ரொம்ப ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 யூசஸில் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட்டாக இருந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். நம்பர் 1 உண்மையை சொன்னால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. ஆக்னிக்குன்னு வாங்கிட்டு அது 2000-3000 ஃபேஸ் வாஷ் ஆகட்டும். அதை என்னது ஃபேஸ் வாஷை போட்டு கழுவி கீழே விட்டுறது, அது என்னங்க 1000 ரூபா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நான் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் நீம் ஃபேஸ் பேக் வந்து மம்மா இடத்துல வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை போட்டு எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. சரி, ஏன் நம்ம நீம் பவுடரை மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணதான் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணதுலேருந்து ஆக்னி, அப்புறம் ஃபேஸில் வந்து முல்தானி மிட்டி இருக்கு இல்லையா, ஸோ பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுவும் நீங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு wrinkles ஸ்டார்ட் ஆகுது, ஆல்மோஸ்ட் 30+ ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரொட்டீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது இது கருவேலம் பட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய கருவேப்பிலை, மருதாணி அதெல்லாம் போட்டு அரைச்சி வைக்கிற ஹேர் ஆயிலை விட இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்பர் 2 வந்து இது நல்லா வந்து சாஃப்டன் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு ரொம்ப சுருட்ட முடியும் மேனேஜபிளாக இல்லை அப்படிங்கும் போது இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் காய்ச்ச மாட்டேன், வெயிலில் வச்சு தான் எடுப்பேன். ஸோ இதுதான் கருவேலம் பட்டை. இது வந்து நான் தான் சொன்ன மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்லலை. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணிவிட்டேன். அத்தை வந்து முழங்கால் வலிக்கு கூட யூஸ் பண்ணாங்க, நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது வீங்கி இருந்ததுன்னா கூட இந்த கருவேலம் பட்டையோடது யூஸ் பண்ணலாம். இது நல்ல ஒரு ஸ்டெயின் ஆகிடும். சரியா, ஓகே. அதில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பட்டை தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பட்டை இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு தெரியும், அது ஒரு வுட்டோட பட்டை தான். ஸோ அதை வந்து நான் இப்போ இந்த பாட்டில் அப்படின்னா இந்த பாட்டிலில் ஒரு 1/4 பாட்டில் நான் போட்டுக்கிறேன். எடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ஸ்டெயின் ஆகும், கையெல்லாம் ஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ இந்த பட்டையை எடுத்து நான் வந்து 1/4 இது போட்டிருக்கேன். இப்போ நல்லா பெருசாகவே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து நம்ம இடிக்கல்ல இடிச்சு கூட போட்டுக்கோங்க. 2-3 இடிச்சு குட்டி குட்டி பண்ணி கூட நீங்கள் சின்ன பாட்டிலாம் போட்டுக்கலாம். நான் வீடியோவில் காட்டின பாட்டில் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் 1/4 இது போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் கலந்துக்கலாங்க. கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அட்லீஸ்ட் இவ்வளோவாது விளக்கெண்ணெய் சேர்த்திக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். அப்புறம் இவ்வளோ கோகனட் ஆயில், இவ்வளோ லெவலுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், ஃப்ளாக்ஸீடு ஊற வச்ச ஆயில் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக சிம்பிளாக இது வரைக்கும் விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் இதில் வந்து இது வரைக்கும் கோகனட் ஆயில் ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெயிலில் வச்சுடுவேன். மூடி வந்து பிளாஸ்டிக்காக இருக்கக்கூடாது. பிளாஸ்டிக்கை வைக்கிறவா இருந்தால் ஒரு தட்டு போட்டுட்டு வச்சுட்டு அப்புறம் நைட் எடுத்துக்கும் மட்டும் இது மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா வெயிலில் பட்டுச்சுன்னா பிளாஸ்டிக்லாம் உடஞ்சிடும். பட் மெட்டல் மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் வெயிலில் வச்சு எடுங்க போதும். அதுக்கப்புறம் உள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் அப்படியே சாய்ச்சிங்கன்னா இது வராது, எண்ணெய் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து கிரேவிஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்களா நார்த் இந்தியாவில்.
எனக்கு தெரியல, நானும் வந்து யூடியூப் வீடியோஸில் தான் பார்த்துட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அத்தை வந்துட்டு சரி தினமும் சிவப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு முழங்கால் வலிக்கு ஆக்சிடென்டெல்லாம் போட்டாங்க, அதுக்கும் நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கால் வலினாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் ஃபேஸ்க்கும் போடலாம். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, தலைக்கு வந்து குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி மட்டும் நல்லா சொதம்ப வைக்க வேண்டாம், ஒரு 50% ஆயில் வச்சுக்கோங்க. டிப் வரைக்கும் நல்லா வைக்கலாம். ஏன்னா டிப் வரைக்கும் வச்சிங்கன்னா நல்ல நரிஷிங்காக இருக்கும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 ஹவர் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா வாயிலே வைக்க முடியல, செம புளிப்பாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை நான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அந்த தோலை மட்டும் நான் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சேன். அந்த தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து வாஷிங் மிஷின் மட்டும் வைப் பண்ணி விட்டுடலாம். மீதியை வந்து மாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். வாஷிங் மிஷினுக்கு கவர் வாங்கலை, ஓல்டு ஷால் தான் எனக்கு நான் வந்து இதில் ரியூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது செமையாக இருக்குது. நாங்கள் டெய்லி 1 லோடு வந்து வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணோன்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து மந்த்லி ஒன்ஸ் டப் க்ளீன் பண்ணிடுவேன். வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு அப்ளையன்ஸும் ஓடிட்டு இருக்கும்போதோ இல்லை ஓடி முடிச்சோன்னே சூடாக இருக்கும்போதோ நீங்கள் வந்து துடைக்க வேணாம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. குளிச்சு முடிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ரைஸ் வச்சுருவோம். சாப்பாடு வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்னு தெவசால பிடிச்சி வச்சு அப்படியே கரெக்டாக மூடி லேசாக வந்துருச்சாப்பில் வச்சு அத்தை வேக வச்சுருவாங்க. கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து குக்கரில் வைக்க மாட்டோம், அதே மாதிரி வடிக்கவும் மாட்டோம். நாங்கள் தீபாவளிக்கு சூப்பராக வளைச்சி விட்டுருந்தோம். அதே மாதிரி மழையும் வந்து மறுபடியும் அது ஒரு சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருச்சு. ஆக மொத்தம் இப்போ வளைச்ச மாதிரியே இல்லை. ஒரு 11 o'clock 5K கார் கேரில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே கார் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இங்கே ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதோட சின்ன சின்ன கிளிம்சஸ்லாம் நீங்கள் பாருங்கள். உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது சீட்டில் பாருங்கள், மேலே வந்து ஸ்டெயின்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அதே அவங்க க்ளீன் பண்ணி டெமோ காட்டினாங்க. ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகும், நாங்கள் ஈவினிங் டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் மறுபடியும் வந்துட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு டிமார்ட் போயிட்டோம். முக்கியமாக நான் வேனிஷ் வாங்க தான் போனேன், மற்றது சும்மா கடலப்பருப்பு அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். வேனிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வாஷிங் மிஷினில் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷ்னாலும் காலரை மட்டும் கொஞ்சமாக வேனிஷை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கசக்கி விட்டாலே போதும். தேவைப்பட்டால் ப்ரஷ் பண்ணிக்கலாம். நான் ப்ரஷ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஒரே ஒரு கோட் மட்டும்தான் என்னோடது இருக்கும். ஸோ அதனால நான் வந்து கையில் தான் லாசிடுவேன். ஏன்னா வந்து வாஷிங் மிஷினில் மற்ற கலர் துணியோட வெள்ளையை போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து டல் ஆகிடும். அதுக்காக அப்புறம் ரஃப் அண்ட் கஃப்னு ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் காலருக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் வந்து கச்சாயம் பண்ணுறதுக்கு நான் இப்போவே மாவு கரைச்சி வைக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இல்லைனா வேணால் அப்போதைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்திக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் வெள்ளை ரவை, வறுத்தது வறுக்காது எது வேணால் போட்டுக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இது கூடவே நம்ம பழுத்த வாழைப்பழம் 4 சேர்த்து கண்டினியூஸாக அரைக்காமல் விட்டு விட்டு அரைச்சி ஓரளவுக்கு அரைக்கணும். ஏன்னா வாழைப்பழம் வந்து ரொம்ப அரைச்சிட்டா வந்து நல்லா இருக்காது. எனக்கு மிக்சியில் இடம் பத்தல, நான் 2 தனியாக அரைக்கிறேன்.
இது கூட ஃப்ளேவருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எண்ணெய் சேர்க்கலாம். இதை நான் ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுலாம், மூடி வச்சுருங்க. நீங்கள் உடனே சொல்கிறீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கோங்க. கடையில் எண்ணெய் காஞ்சதும் லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் சுடணும். வேகமாக வச்சிட்டிங்கன்னா வெளியில் கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. தங்க கலர்ல அழகா ஹஸ்பண்ட் வந்து ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ணுறாரு. அயன் பண்ணிட்டு மடிக்க மாட்டாங்க, அப்படியே வந்து ஹேங் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு 2 டேஸில் யூஸ் பண்ணிடுவாங்க. யூஸ்வலாக நாங்கள் வந்து அயன் பண்ணுறதுக்கு வெளியில் கொடுப்போம். ஸோ மழையாக இருக்குது, அவங்க கொஞ்சம் டைம் ஆகுன்ட்டாங்க. ஸோ அதனால் மண்டே டியூஸ்டேக்கு மட்டும் அவர் அயன் பண்ணுறாரு. நம்ம டைனிங் டேபிள் என்ன தான் வைப் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க வைப் பண்ணால் போதும், நீங்கள் அதுக்கு மேலே ஷீட் வேணான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து இது வந்து 200 to 250 ரேஞ்சு தான் இந்த ஷீட் வாங்கியிருந்தேன். கிளியராக இருக்கும், 6 சீட்டருக்கானது. இந்த வீக் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து ஸ்பைஸ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதை நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கொயர் பாக்ஸில் நான் கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டுட்டு இந்த பழைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மசாலாஸ் போட்டு வச்சிட்டேன். சால்ட்டு வந்து உப்பு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது. நான் ஸ்பூனும் அந்த வெசலும் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே அது ஒரு ஜாடியிலையோ இல்லை கண்ணாடியிலையோ தான் போட்டு வைக்கணும். பிளாஸ்டிக்லையும் போட்டு வைக்கலாம். அப்படியே வந்து நம்ம சூடான திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வுட்டு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். பட் இதில் வந்து சில இது சீப்பாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ளைவுட் தான். அது வந்து கொஞ்ச நாள் ஆக உங்களுக்கு உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். ஸோ இது வந்து நம்மளோட சாப்பிங் போர்ட் டைப். ஸோ ஒரே வுட் எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல லைஃப் வரும். இது வந்து ஒரு 4 பீஸ் வந்து 400 வருது, ஒரு பீஸ் வந்து 100 rupees வருது. இது வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே லேசாக எண்ணெய் தடவி வச்சுட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து நான் காலேஜ்லேருந்து வரும்போது நாடார் மேடில் கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். தன்வந்த் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஷாப். அதோட லிங்க் நான் மேப்பும் கொடுக்குறேன், காண்டாக்ட் நம்பரும் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே தான் நான் வந்து விளக்கெண்ணையும் இந்த கருவேலம் பட்டையும் வாங்கினேன். மற்ற எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்குது, செக் பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் சில சண்டேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் போகும். மத்தியானம் நல்லா தூங்குவேன், எந்திரிப்பேன். ஸோ இட் வில் பி லைக் கோயிங் ஸ்மூத். ஏன்னா நமக்கும் வந்து ரிலாக்ஸேஷன் வேணும். So see you everyone, bye bye.